அப்படின்ட்டு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ நான் ஷேர் பண்ணலான்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பிங்கி பாப்பாவோட விளையாட்டு, வாக்கிங், அவங்க பண்ணுற சில குறும்புத்தனங்கள் எல்லாமே சேர்த்து எங்களுடைய வேலைகளையும் என்னோடய வேலைகளையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே என்னுடைய வேலைகள், என்னுடைய காலை பொழுது எப்படி ஆரம்பிப்போம், எப்படி அப்படின்றது இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதில்லை. இதில் என்னுடைய 4:30 மணிலேருந்து என்னுடைய வேலைகளையும், என்னுடைய டே அன்னைக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா விஷயங்களையும் வாக்கிங், சுட்டித்தனம், பிங்கியோட விளையாட்டுத்தனம், ஃபுல் டே வீடியோவாக இது நேற்று எடுத்த வீடியோ. ஃபுல் டே நேற்று காலையில் 4:30 மணிலேருந்து எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிங்கி பாப்பாவோட சிறு பயணமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நேற்று நடந்த அனைத்து விஷயங்களுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Papa Kelly. Good morning. Good morning. Good morning. Good morning. அது எப்படி முத்தம் கொடுக்காம நீங்கள் போவீங்க? எங்கே போகிறீங்க? கிச்சனுக்கு. பப்பு, வா. ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டு தான் எட்டி பார்க்குறது காலையில் எத்தனை மணி ஆனாலும். ஏவா கிளி, வா. தண்ணி தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே. காலையிலேயே உட்காந்தாச்சு. சரி, உட்காந்துட்டுறேன். என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? பாப்பா கிளி, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது பாருங்க. நான் அங்கே உட்காந்தா ஒரே ஓட்டம் ஓடிடுறது. ஏ பாப்பா, இல்லையா? சரி, எவ்வளோ நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா பாருங்கப்பா. எப்படி பண்ணாலும் ஓடிடுறா, உட்கார்றதே இல்லை, கொஞ்சம் கூட உட்கார்றதில்ல. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும்
ஏம்மோ என்னை பார்த்தா மட்டும் உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பாப்பா கிளி? பாருங்க எதுவுமே ஒன்று சொல்லலை இப்போ என்னன்னா அப்படின்னு வேண்டாவா? சரி கொஞ்ச நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனால் அப்படி இருக்கா? நான் வந்து இப்படி உட்காந்தேன்னா எந்திரிச்சு ஒரே ஓட்டம் ஓடிடுறது. ஏன் பாப்பா என்னவோ பண்ணுங்க போங்க. அப்பா தானே, அப்பா தான் எனக்கு பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து டே 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தினமும் காலையில் எந்திரிச்சு வெளியில் வரும்பொழுது மோகிலிக்கு அடுத்தபடியாக ஒரு டாக் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு வைக்கணும். நானும் பாப்பா கிளியும் எப்போவுமே 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவோம். வந்துட்டாங்க பாருங்கள் வெளியில் அப்படியே. ஏம்மா பால் ஊற்றி வச்சுருக்கிறேன்ல, பால் குடிக்கலாம்ல? அப்போ வா வா பால் குடிச்சுக்குவா. ஆமாம், யோசனை காலையிலேயே. பாப்பா கிளி பால் ஊற்றி வச்சிருக்கேன், அதை குடிக்காமல் எப்போவுமே என்னை கேட்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக ப்ரேயர் பண்ணுறக்கு உட்காந்துருவேங்க. எனக்கு அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சாம்பிராணி வந்து நான் எப்போவும் வாரத்தில் ஒரு 2 நாள் போடுவேன். எப்போவுமே அந்த இது நம்ம கட்டி சாம்பிராணி போடுவேன் இல்லைங்களா, அந்த சாம்பிராணி நான் அதுதான் போடுவேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி நான் வைக்க மாட்டேன். அது எனக்கு கொஞ்சம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சளி பிடிக்கும். இந்த சாம்பிராணி வந்து ரொம்ப நல்லது அப்படின்றனால அந்த தேங்காய் தொட்டி அதை கேஸில் அப்படியே வச்சு அதை நான் நெருப்பாக பண்ணிவிட்டு காலையில் எப்போவுமே 5:30 மணி அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பேன். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இந்த சாம்பிராணி ஒரு 6 மணிக்கு இந்த சாம்பிராணியை எடுத்து எல்லாமே வீடு ஃபுல்லாமே காமிச்சிடுவேன். அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. எல்லா ரூமும் அப்புறம் வெளியில் எல்லா இடத்துலையுமே நான் கொஞ்சம் சாம்பிராணி போட்டுருவேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே இந்த சாம்பிராணி எல்லா ரூமுக்கும் வெளியிலையும் காட்டுறது என்னுடைய பழக்கம். அந்த புகை போட்டு அந்த சாம்பிராணி, அந்த வாசமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பண்ணுவேன். ஃபுல்லாக கிச்சனு, ஹாலு, ஒரு பெட்ரூமு, என்னோடய பையனோட பெட்ரூம் மட்டும் ஈவினிங் போடுவேன். ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட்டுன்றனால அப்படியே தூங்குவாங்க கொஞ்சம் நேரம், காலையில் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அது மட்டும் சாயந்தரமாக போடுவேன். டெய்லியுமே காலையில் 4:30 மணிக்கு நானும் பிங்கி பாப்பாவும் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள் எங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காங்கன்ட்டு, அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. காலையில் வந்து இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் வேலை. அதே போல் பாருங்கள் காக்கா எல்லாமே வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரத்தில் மேலே போகணும் அவங்களுக்கும். இந்த மாதிரி காலை பொழுதை ரசிக்கிறது ரொம்பலாம். அதுக்கப்புறமா அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் சாம்பிராணி புகை காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக அது காலையில் காமிச்சா அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இல்லைங்களா? அந்த நாள் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் எனக்கு. அதனால் இந்த ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பிராணி நான் போடுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள் மீன்
மீன் வந்து எல்லாமே மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா ஒரு இதாக பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. இதை கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தோம்னாலுமே நல்லா இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். பார்த்திங்களா, இவங்கள எல்லாத்தையுமே காலையில் நான் ரசிக்கிறது தான். எனக்குன்னு இதுக்காக நான் வந்து கொஞ்சம் டைம் கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுக்குவேன். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ஃபஸ்ட்டு வந்து பாப்பா கிளி எந்திரிச்சு என்னை எழுப்பி விடுவாங்க. 2 பேருமே வெளியே வருவோம். வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டு இருப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க, என்னடா இது மீனுக்கிட்ட பேசுகிற, காக்கா கிட்ட பேசுகிற, குருவிக்கிட்ட பேசுகிற, எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன்னு கேட்பாங்க. நான் எல்லாத்துக்கூடவுமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்ச நேரம் நான் இந்த ஒரு இயற்கையை வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து காலி இடமா இருக்கிறனால அது ஈஸியாக எனக்கு வந்து அப்படியே நேராக வீட்டுக்கு நேராக இங்கே உள்ளே உட்காந்து பார்த்தாலுமே அந்த சூரியன் வந்து அப்படியே உதிக்கிறது எனக்கு தெரியும். பார்க்குறது நல்லாயிருக்கும், அப்படியே அழகாக இருக்கும். அந்த என்ன செவ்வானம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த வானம் அப்படியே அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் நான் அப்படியே ரசிச்சுட்டே இருப்பேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்துட்டாங்க பாருங்க, கம்பி மேலே வந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு போய் மிக்சர் வைக்கணும். இங்கே பார்த்தாக்கா இவங்க பாருங்க எப்படி பார்த்துட்ருக்காங்க, எப்படா வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்கன்ற மாதிரியே தான். அதுக்கப்புறமா பாப்பா கிளி வந்து அவங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாங்க, வந்தாரே எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி. பாப்பா கிளி டீ குடிக்கிறீங்களா? பால் குடிச்சிட்டேங்க. கூப்பிட்டா விடு, சீக்கிரம் வர சொல்லு. கூப்பிடு, எங்கே இருக்காருன்னு கேளு. வர வரைக்கும் படுத்துட்ருக்கியா? உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் வரலன்னு உள்ளே படுக்க போயிட்டாங்க. வாக்கி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? என்ன இது, காலையிலே என்னோடய ஷால் போச்சா? போச்சு. ஐயோ, பாப்பா கேள்வி முடிஞ்சு, அவ்வளோதான். அந்த ஷால் இனி போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி அப்போ? போகலாமா? அப்படியே போகலாமா? அப்புறம் அப்பா போத்திட்டாங்க. கொடுக்க சொல்லு பாப்பா என்னோட ஷாலை. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? என்னோட சாலை என்ன பண்ண போகிறீங்க? இப்போ பிங்கிக்கு போட்டு விடுங்க, அப்படியே வாக்கிங் வரட்டும். ஏமுக்குட்டி அப்படி தானே? போச்சு கீழே விழுந்துருச்சு. பாப்பா எடுக்க சொல்லு. எடுத்துட்டு வா, சாலை எடுத்துட்டு வா. அம்மோ எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா. அதை எடுக்க சொல்லுது பாருங்க. ஆஹா, வேண்டாம். எடு. ரெடி ஆயாச்சு வாக்கிங்க்கு. ஏன் பாப்பா, என்ன இருக்கோ என்ன நடக்குதோ இல்லையா, ஆனால் கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும். வெளியில் வேற இருக்கானுங்களே இவனுங்க, இருக்கானுங்களே. வழி விடுங்கடா, நான் வந்துட்டேன். வழி விட மாட்டேங்கிறானுங்களே.
காலையில் போட்ட கோலம் அதுக்குள்ளே அழிச்சு வச்சிட்டானுங்க எல்லாம். சரி நட 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 போல நட, நின்று நடக்காது, நட போலாம். இருந்துட்டு போகிறான் நட. நீ வாக்கிங் வரனா யாருமே வரக்கூடாதா ரோட்டில்? ஏ பாப்பா சரில வரல, நட நட போகலாம் நட. பிங்கிம்மா இங்கே பாரு. பிங்கி இங்கே பாருடா. பார்க்க மாட்டான். எந்த பக்கம் போகலாம்? முடிவெடு, சீக்கிரமாக முடிவெடு. இன்னும் முடிவெடுக்கல நீயே. நடமா நடமா. ஏன் பாப்பா வாக்கிங் வர இடத்துல இப்படி உட்காந்துக்கிட்ட வேடிக்கை பார்க்குறியா? வேடிக்கை பார்க்குறியா? வரலையா? இது இப்போ இதாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஆனால் தான் நல்லா அந்த பூ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஏப்பா நம்ம அப்புறமா வண்டியில் வரும்போது நல்லா அந்த பூ விரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் போகிறியா? ஒரு பக்கம் நடக்கிறதுல மழை வர மாதிரியும் இருக்குது. அழகாக இருக்குல்ல பாப்பா? கிளி கல் குத்துதா? வரமாட்டேன், ரிட்டன் வீட்டுக்கு போனேன், அப்புறம் திரும்பி வந்துட்டேன். என் பாப்பா கிளி ஏமுக்குட்டி கல் ரொம்ப குத்துதாம்மா, நடக்க முடியறது இல்லையா? நமக்கே நடக்க முடியலதான். ஏ பாப்பா எப்போ தான் ரோடு போடுவாங்கன்னு தெரியலையே. எங்கே ஸ்மெல் பண்ணாத, நட நட நட. லைனாக போகிறாங்க பாருங்கப்பா, டியூட்டிக்கு போகிறாங்க. என்னவோ அப்படி தான் நடக்கிறாங்க எல்லாம். பேர் பாப்பா எல்லாம் பறந்து போயிடுச்சு. நம்ம வரோன்னு சொல்லிட்டு பறந்து அங்கேயே சுற்றிட்டு இருக்குது, இந்த பக்கம் போகாம. என்ன குறுக்க வந்துருச்சு? இந்த செடியா? தென்னை மரமா? இல்லை நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு தான் நடந்து போக மாட்டேன்றாங்க. சரி அவங்க போகட்டும், நம்ம போயிடலாம். இந்த ரோட்டில் என்ன நம்ம மடமடான்னு நடக்கிறான். அங்கே கல் இருக்கிறனால நடக்க முடியறதில்ல. ஏன் பாப்பா கிளி என்ன திரும்பி பார்த்துட்ருக்குறீங்க? வாங்க பாப்பா வாங்க போகலாம். வாக்கிங் போயிட்டு வந்த உடனே க்ளீனிங் வேலை மேலே மாடியில். வெங்கிமா வந்து படுத்துருச்சு. எப்போவுமே வாக்கிங் போயிட்டு வந்த உடனேயே மேலே மாடி வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் இவருக்கு. ஏன் அப்படின்னா, அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பிங்கி பாப்பா வந்து வாக்கிங் போனாலும் அவங்க வந்து மாடியில் தான் வந்து யூரின் பண்ணுவாங்க, டாய்லெட் பண்ணுவாங்க. அதனால் டெய்லியுமே இவங்க தான் எல்லாம் மேலே க்ளீன் பண்ணுவார். வினையிலெல்லாம் ஊற்றி தண்ணி போட்டு மாட் போட்டு தொடச்சி எடுப்பாங்க. எல்லாருக்குமே காலையில் வேலை தான். பிங்கி பாப்பா வாக்கிங் போயிட்டு வந்த உடனே தூங்க போயிட்டாங்க. எப்போவும் மேலே வருவாங்க, இன்றைக்கி தூங்க போயிட்டாங்க. வருவாங்க அப்புறமா சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியே வருவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு சரி நமக்கு கீழே கிச்சனில் வேலை இருக்குது. நம்ம
மேலே போகணும். காஃபி காஃபி போடுறேன். காஃபி போட்டுருக்கேன். காஃபி போடுறாங்க. எப்போவுமே 5 மணிக்கு டீ குடிச்சிடுவோம். வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டயர்டாகிடும்ல, அதனால வர காஃபி கொஞ்சம் குடிச்சு தான் ஆகணும். எப்போவுமே 2வது தடவை வர காஃபி வந்து இவங்க தான் போட்டு தருவாங்க. அந்த காஃபி குடிச்சதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காஃபி ரெடி ஆகிட்டு. காஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த என்னதான் டீ குடித்தாலும் இந்த வர காஃபி கொஞ்சம் குடித்தோம்னா தான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வருது. ஏப்பா கரெக்டா? வர காஃபி எத்தனை பேருக்கு இந்த காஃபி பிடிக்கும்? வர காஃபி வேண்டாம் மாமா. இல்லை சாப்பிடுவாங்க, வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சிட்டுக்குருவி வருவாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்றாங்க. இனி சாயந்தரம் வரைக்கும் கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க, வந்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. நான் இங்கே வந்துட்டேனாமா, அதனால் அங்கே போய் டப்புன்னு அந்த கூடு மேலே உட்காந்துட்டாங்க. இங்கே வந்து ஒருத்தங்க இருக்காங்க. சிட்டுக்குருவி, காக்கா, இவங்களோடவே என்னுடைய நாள் ஸ்டார்ட் ஆகிடுது. சாயந்தரம் வரைக்கும் இவங்களோட தான். பாப்பா கிளி இந்த தூள் கீழே இருக்காங்க பாருங்க. காக்கா வந்து அந்த முறுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க, அந்த தூளெல்லாம் இவங்க சாப்பிடுவாங்க. அந்த தூள் இருக்குல்லப்பா, அதெல்லாம் இவங்க சாப்பிடுவாங்க. சிட்டுக்குருவி கீழே வந்து அந்த முறுக்கோட தூள் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க சாப்பிட்ருவாங்க. காலையில் எந்திரிச்சதுமே எல்லாருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. காக்கா, குருவி, டாகு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சாச்சு. நம்மளும் டீயும் குடித்தாச்சு, காஃபியும் குடித்தாச்சு. அடுத்து என்ன, நமக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சமைக்கணும் இல்லைங்களா? என்ன வேலை, எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா? காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு தான் காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லஞ்சை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்றனால எல்லாமே இன்றைக்கி செய்யணும். எல்லா வீட்லேயுமே வந்து இந்த குட்டீஸை வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப பரபரப்பாக சமையல் கட்டுலேயே வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பரபரப்பு எனக்கு இல்லைங்க. ஒரு நிதானமாக தான் செய்யணும். ஏன்னா பையனும் இவங்க மட்டும்தான், ஹஸ்பண்டு, இவங்க 2 பேருக்கு சமைச்சு கொடுக்குறனால நிதானமாக பொறுமையாக தான் என்னுடைய சமையல் வேலையவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி தான் இன்றைக்கி இவங்களுக்கு எல்லாத்தையுமே பிங்கி பாப்பாவை பார்த்து எல்லாமே பார்த்து காய் கட் பண்ண உட்காந்தாச்சு. பருப்பு, துவரம் பருப்பு எடுத்து வச்சா சாம்பாருக்காக. நான் அதுலேயே இந்த பருப்புலவே வந்து தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருவேன். தக்காளி, பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு அப்படியே நான் அதில் விசில் வச்சு எடுத்துருவேன். இன்னொருத்தவங்க காக்கா வருவாங்க, இன்னொருத்தர் காணும்.
இன்றைக்கி வந்து சாம்பார் தான். முதல்ல வந்து பருப்பு வேக வச்சுட்டேன். அரிசி சாப்பாட்டுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஆனால் நான் எப்போவுமே வடித்து தாங்க செய்வேன் சாப்பாடு. சாப்பாடு இதாகிடுச்சு அப்படின்னாக்கா அதில் இன்றைக்கி என்ன சாம்பார்னால் முள்ளங்கி உருளைக்கிழங்கு போட்டு பருப்பு கூட சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே தண்ணி வந்து அந்த கேன் ஒன்று இருக்குது, சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் எடுத்து ஊற்றிடுங்க அப்படின்னு சொன்னேன். காலையில் எனக்கு எப்போவுமே வந்து எங்கள் வீட்டுக்காரமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே மேலே மாடி க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி காய்ங்க வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காவை தவிர மற்ற காய் நான் சாம்பாரில் போடும் பொழுது பருப்பு ஒரு 2 விசில் வச்சுட்டு அது கூடவே நான் போட்டுருவேங்க. இப்போ உருளைக்கிழங்கு முள்ளங்கி அதில் நான் போட்டுட்டு அது கூடவே வந்து நான் வந்து சாம்பார் பொடி அப்படின்றது வந்து நான் தனியாகவே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி நான் எப்படி அரைப்பேன் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. அது மல்லியில் சேர்த்து நான் அரைக்குவேன். அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ வந்து அதில் வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் நான் அந்த காய்களுக்கு வந்து ஒரே விசில் வைப்பேன். எனக்கு வந்து அந்த பருப்போடு சேர்ந்து அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த காயோடு வேகும்போது அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாம்பாரோடைய டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றனால நான் அந்த குக்கர்லேயே போட்டு ஒரு விசில் வச்சுருவேன். சாப்பாடு வந்து நான் குக்கரில் வந்து விசில் போடாமல் வச்சு நான் வடிப்பேன். அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு தடவை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு வீட்டில் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி தான். மாவாட்டி வச்சுருக்கிறதுனால இட்லி, சாம்பார். காலையில் இந்த மாதிரி வேலைகள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் நான் செய்வேன். ஏன்னா குட்டீஸ் வச்சுருக்கவங்க தான் அவசரமாக எல்லா வேலையும் செய்வாங்க இல்லைங்களா. எனக்கு வந்து அதில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்வேன்.
தண்ணி வந்து நான் இடையில குடிச்சிட்டே இருப்பேங்க. சமையல் பண்ணும்போதா இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நான் தண்ணி குடிச்சிட்டே தான் இருப்பேன். எடுத்து வச்சிருவேன் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி. தண்ணி இருக்கா? தேங்காய் வந்து காலையில் சமயத்தில் எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் தாங்க உடச்சி தருவாங்க. உடச்சி அதை எல்லாமே அந்த தேங்காவை கீத்து போட்டு கொடுத்துருவாங்க. எப்போவுமே எந்த வேலை அவரை செஞ்சு கொடுக்க சொன்னாலுமே வந்து சலிக்காமல் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஹெல்ப்பு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த தேங்காய் வந்து ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டுட்டு இந்த தேங்காவை ஃபுல்லாக துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஒரு நார்மல் பீஸாக கட் பண்ணி அதில் போட்டு வச்சுருவேன். அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த தண்ணியை மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றிட்டு, அடிக்க ஒரு டைம் அந்த தண்ணியை மாற்றிட்டு, அந்த தேங்காய் இருக்கிற வரைக்கும் தண்ணியை மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேறு தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலுமே தேங்காய் வந்து கெட்டு போகாது, அழுகி போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி உடச்சி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து தேங்காவை வந்து இப்படி தான் வைக்குவேன். இப்படி போட்டு மூடி போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இட்லி சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் சட்னி அரைச்சிட்டோம்னாக்கா பரவாயில்லையா இருக்கும் இல்லைங்களா? தேங்காய் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி,
ஒரு பல் பூண்டு, பச்சை மிளகாய், இது கொஞ்சம் உப்பு வச்சு சட்னி அரைச்சிட்டாங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த சட்னியை வந்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒன்று அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்றனால பொரியல் எதுவுமே செய்யலை நான். சரி பொரியல் வேண்டாம், டைம் ஆயிரும் அப்படின்றனால பொரியல் எதுவுமே பண்ணலை. வெறும் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி வச்சாச்சு. அப்படியே வந்து கிச்சனில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நான் அப்படியே இன்றைக்கி வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். பிங்கி பாப்பா வீடியோவோடு சேர்த்து என்னுடைய வேலைகளையும் அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இதில் பேசியிருக்க மாட்டேன். நான் வேலை செஞ்சுட்ருக்கிறத மட்டுமே அப்படியே நான் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் பொறுமையாக நிதானமாக செய்ய முடியுது. பரவாயில்ல, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக சந்தோஷமாக செய்கிறோம். ஆனால் இந்த குழந்தைங்கள வச்சுருக்கவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஹஸ்பண்டை வந்து சீக்கிரமாக அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இவ்வளோ காலையில் அந்த டென்ஷனோடு வேலை செய்வாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள நினைக்கிறப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா அந்த கிச்சனில் நின்று அந்த செஞ்சு குழந்தைங்கள ரெடி பண்ணி எல்லா டிஃபன் செஞ்சு எல்லா வேலைகளும் அந்த டைமிங்குள்ளே செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவமாக இருக்குது. என்ன பண்ண முடியும், லேடிஸோட வேலை அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. டிஃபன் வேலை, சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி வந்து இட்லி, சாம்பார், முள்ளங்கி சாம்பார், சாப்பாடு. ஆல்ரெடி 2 பேருக்குமே சாப்பாடு வந்து கட்டியாச்சு, பேக் பண்ணியாச்சு. இது வந்து பாப்பாவுக்கு கால்.
எல்லா வேலையும் சமைக்கிற வேலை மட்டும் முடிஞ்சிருக்கு. பாத்திரம் பாருங்கள், எவ்வளோ பாத்திரம். இந்த பாத்திரத்தை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளியில் போயிட்டு வந்து தான் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய முடியும். கேஸ் எல்லாம் பாருங்கள் துடைக்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. பாருங்கள் பாப்பா கிளி எப்படி வந்து உட்காந்துருக்காங்கன்ட்டு. இப்படி தான் நம்ம என்ன தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், ஆனால் அதுக்கு மேலே ஒரு டவல் நம்ம போட்டு தான் உட்கார வைக்கணும். குழந்தை மாதிரி இப்படி மடியிலேயே உட்காந்துட்டு எவ்வளோ ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு. வெளியில் போகிறது வந்து அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம். கிட்டே இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. ஆனால் மடியில் உட்காந்தா தான் அவங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். தடப்படா நாடுது. தடப்படா நாடுது. ஏ பாப்பா, உனக்கு என்ன, நீ மடியில் உட்காந்துருக்க. ஏ பாப்பா கிளி, அப்பா எவ்வளோ வேலை. ஏன் பாப்பா, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோம், வாக்கிங் போனோம், வந்தோம். யாருக்கு வீட்டுக்குள்ளே அதிக வேலை? எனக்கும் பாப்பா கிளிக்கு தான், பிங்கிமாக்கும் தான், எனக்கும் தான். என் மூக்குட்டியே தங்கம். சூப்பராக வேடிக்கை பார்ப்பாங்க பாப்பா கிளி, சூப்பராக பார்ப்பாங்க. எல்லாரும் ஊட்டிக்குன்னு நினச்சிக்க போகிறாங்க பாப்பா, ஆனால் ஊட்டிக்கு இல்லை. இங்கே பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் ஒரு ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போகணும். பாப்பா கிளியை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு சின்ன வேலையாக அங்கே போயிட்டுருக்கோம். ஊட்டி இல்லை, நாங்கள் டியூட்டியாக போகிறோம். ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போகிறோம். எங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் எங்களை பிடிக்குதோ இல்லையோ, இந்த பாப்பா கிளியே தான். பாப்பா கிளி வரலையா, பிங்கி வரலையா, பிங்கி வரலையா, பிங்கியை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஏன் மூக்குட்டி, பிங்கியை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க. மடியில் உட்காந்துருக்காங்க. ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க எப்படி. ரொம்ப வெளியில் வரணும்னா வெளியே கூப்பிட்டாலுமே கொஞ்சம் பயம் வந்துடும். எங்கே கொண்டு போய் வீட்டு கூப்பிடுவாங்கன்ற ஒரு பயம் வேறு இருக்கு அவங்களுக்கு. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு. இடம் பாருங்க, அருமையாக இருக்குது. அருமையாக இருக்க இடத்த ரசிச்சுட்டு வராங்களாம். கட்டன்னு ரசிச்சுட்டு வருவாங்க, ஜாலியாக ரசிச்சுட்டு வராங்க. அங்கே போய் ரொம்ப சுட்டியெல்லாம் பண்ணக்கூடாது பாப்பா, சரியா? சுட்டி பண்ணக்கூடாது. அருமையாக இருக்குல்ல. ஆனால் வெயில் காலையிலேயே பாருங்க, நல்ல வெயில் அடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:30 தான் அடிச்சு. 9:30க்கே நல்ல வெயில், நல்லா சூடாக இருக்குது. எனக்கு என்ன, அம்மா மடியில் உட்காந்துட்டு நான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன். அம்மா கால் வலிச்சா என்ன? பையன் முன்னாடி போறா, எது முன்னாடி போறா பாரு, அண்ணன் முன்னாடி போயிட்டு இருக்கானா.
பாப்பா கிளி அண்ணா நம்மளை விட முன்னாடி போயிட்டா பாப்பா கிளி. பாருங்க ஆட்டோ ஒன்று போயிட்டு இருக்கிறதுல என்ன எழுதியிருக்குன்னா, செல்லக்குட்டி ஒரு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒரு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. ஏன் பாப்பா கிளி நம்மளை ரைட்டில் போக சொல்லிட்டாங்க. நம்மள ரைட்டில் போக சொல்லிட்டாரு ஆட்டோக்கார். லாங் டிரைவ் போகலானாரு, அப்புறம் பார்த்தா அவர் நம்மளை போக சொல்லிட்டாரு. அங்கேயே நின்றுட்டாங்களே. ஏன் பாப்பா கிளி பாருங்க எவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்கு எனக்கு. நல்ல வெயில். ஏமா முக்குட்டி இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல். ஆமாம், டிராஃபிக் இல்லாமல் இருக்குது இந்த டைம்லாம் நம்ம வந்தோம்னா. ஏன்னா எல்லாருக்குமே லீவு, ஸ்கூல் லீவு எல்லாமே தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவு அப்படின்றதுனால எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. இனி திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது இந்த டைம் 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம ஃப்ரீயாக வரவே முடியாது. அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருக்கும். இன்னைக்கு அப்படி இருக்கு. நம்ம ஏதோ தனியாக போகிற மாதிரி கொஞ்சம் இருக்கு. நெருக்கமாக தான் எப்போவுமே போகும். இப்படி கொஞ்சம் இருக்கு. வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க தானே எல்லாருமே. பார்க்குறவங்க பிங்கி பாப்பாவை பார்க்குறவங்க எல்லாமே ஐயோ டாக் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அம்முக்குட்டி எப்படி எவ்வளோ நேரம்னாலும் எப்படி உட்காந்துக்கிறேன்ற மடியில். ஏன்னா நாக்கப்புறத்தவங்க போட்டு அது வந்து அந்த புதுசில் பொம்மைக்காரு. பொம்மைக்கார் அதுக்கப்புறம் ஓம்னிக்கு அப்புறம் தான் பாப்பா கிட்டே. அண்ணா நமக்கு முன்னாடி போயிட்டான் பாப்பா பைக்கில். நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியே போயிட்டாங்க. ஏன் அவங்க முன்னாடி போகிறாங்க அப்படின்னா போயிட்டு அவங்க சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க சீக்கிரமாக. நம்ம என்ன பாப்பா பிங்குமா இருக்கறனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால. ஓகே பாப்பா முன்னாடி வரைக்கும் பார்க்குறியா? நினச்சி பாலம் கட்டி ஃபுல் டிராஃபிக்கு. இன்னும் என்னடா டிராஃபிக் இல்லையேன்னு நினச்சேன். ஆனாலும் இந்த பாலத்துக்கிட்ட வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. பாப்பா கீழே டிராஃபிக்கெல்லாம் பார்க்க பிடிக்கல. அவங்க இந்த வண்டி வந்து அப்படியே நகர்ந்து போகிறதுனால அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. சரி நம்ம எல்லாம் ரெடியானதுக்கு உட்காந்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. ஏன் பாப்பா இங்கே பேர் ஏன் பாப்பா கிளி என்னவோ ஆயிப்போது. நான் மடியில் உட்காந்துருவேன் அவ்வளோதான். எனக்கு உனக்கு என்ன கால் வலிச்சா என்ன, நீங்கள் எங்கே போனால் என்ன, டயர்டாச்சுன்னா மடியில் படுத்துக்குவேன். வேடிக்கை பார்க்கணுன்னா வெளியே உட்காந்து இப்படி எந்திரிச்சு உட்காந்துக்குவேன். ஆனால் எந்திரிக்கிறதும் உட்காடுறதுமா அப்படியே நடந்தது தான். என் மடி இந்த தொடையெல்லாம் அப்படி வலிக்குது எனக்கு. கால் அப்படி வலிக்காதா? முட்டியெல்லாம் வலிக்குது. வலிச்சா வலிச்சிட்டு போட்டு போ. நான் அப்படி தான். ஏன் பாப்பா அப்படியா? தங்க பொண்ணு எப்படி இன்னைக்கு வெளியில் வந்துட்டீங்க இல்லையா? ஜாலியாக வெளியே வந்துட்டீங்க பாப்பா கிளி. என்ன அழகாக இருக்குல்ல பாப்பா கிளி. அங்கே பாருங்க சூப்பராக தெரியுது. அப்படி வெயில் அடிக்குது. 2 நாள் வந்து ட்ராவல்லே போயிடுச்சேம்மா பாப்போ தங்கம். பக்கத்தில் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் போகிறதே ஒரு லாங் ட்ராவல் மாதிரி இருக்குது. ஏன் பாப்பா லாங்காக போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. டயர்டாயிடுச்சா அம்முக்குட்டிக்கு? டயர்டாயிடுச்சா? எங்கேயோ கூட்டிகிட்டு போகாமல் என்னை வீட்லேயே விட்டிங்கன்னா நான் நிம்மதியாக தூங்குவேன். ஏப்பா இந்த நேரம்லாம் எனக்கு தூங்குகிற நேரம். நீங்கள் அதை விட்டுட்டு என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வர வேண்டியது தானே? அப்படியா அம்முக்குட்டி? அப்படி தானே? சரியான வெயிலாக இருக்குது.
ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப லேட்டான மாதிரி தான் தெரியுது, ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆச்சு. இப்போ ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு. அழகாக இருக்குல்ல பார்க்கறக்கு. எனக்கும் பாப்பாவுக்கும் தான் ஜாலி. நம்ம தான் எப்போ இருந்தாலும் வெளியே வரோம், அதனால் இதெல்லாம் பார்த்துட்டே வரலாம். இவங்கெல்லாம் டெய்லி வெளியில் போயிட்டு வருவாங்க. நானும் பாப்பாவும் தான் வீட்டுக்குள்ளவே இருப்பேன் எப்போ பார்த்தாலே. பாப்பா கிளி. ஆமாம்மா, நீ வேணா டெய்லி போ, என்னை விட்டீங்கன்னா போத, நான் தூங்குறேன். மொட்டை மாடியில் இந்த வெயிலில் வந்து உட்காந்தோம்னா கரைஞ்சி போயிடுவோம். நம்ம கரைஞ்சி போயிடுவோம். நானும் பிங்கியும் கரிச்சட்டி மாதிரி ஆயிடும், நானும் கரிச்சட்டி மாதிரி ஆயிடும். சீக்கிரமாக கதவை தரங்க. எப்படியோ வெளியே போயிட்டு வந்தாச்சு, கதவை திறந்து விடுங்க, நான் போகிறேன். வெளியே போயிட்டு வந்தோம்னா வேலை செய்யறதுக்கே தோணாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நேரம் படுக்கணும்னு தோணுங்களா? தோணவே தோணாது. இங்கே பாருங்க, எவ்வளோ பார்க்குறோம். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன். காலையில் எல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கட்டி கொடுத்தாச்சு. நானும் அவரெல்லாம் வெளியில் போயிட்டு வந்தோம். வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இவ்வளோ பார்க்குறத பார்த்து இந்த பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டமான வேலை. அது இவ்வளோ பார்க்கலாம். என்ன பண்றது, நம்ம தானே செஞ்சாகணும். என்ன பண்றது, கழுவிடுவோம். இதோ வாஷிங் மிஷினில் துணியை போட்டோம்னா கூட அது பாட்டு துணி ஆகிடும். எடுத்து காய போடுற வேலை மட்டும்தான் நமக்கு. ஆனால் இந்த பாத்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பொது வழியா இவ்வளோ பாத்திரமும் கழுவி முடிச்சாச்சு. இவ்வளோ பாத்திரம் கழுவி கொடுத்து கழுவி வச்சோம்னா இந்த கொஞ்சம் பாத்திரம் இல்லாமல் இருந்தால்தான் ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்பா பாத்திரம் இல்லாமல் தேவையும். ஆனால் இப்போவுமே எப்படி இருக்காதுல்ல, கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வந்து பாத்திரம் விடணும். அப்போது நமக்கு பாத்திரம் இருந்தா பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கழுவிட்டே இருக்கும் இல்லைங்களா? எல்லாம் இருக்கு உடஞ்சி. இப்போ சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் வந்து பாருங்க, ஒரு பாத்திரமும் இல்லை அப்படின்னு. இது எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியல, ஒரு வழியாக கழுவியாச்சு. கிச்சன் டீ டைம் ஆயிடுச்சு. பாலை ஊற்றி வச்சுட்டு இப்போ நான் எவ்வளோ நேரம் கூப்பிடணும் பாருங்கள். கூப்பிட்டா பாப்பா வருவான்னு நினச்சிட்ருக்கீங்களா? பிங்கி பாப்பா தான் எங்கே படுத்துருப்பா, எப்படி படுத்துருக்கான்னு நம்ம போய் பார்ப்போம். பாப்பாம்மா, பால் குடிக்கிறீங்களா? வந்து பொண்ணு, தங்க பொண்ணு, ஏ பாப்பா கிளி, பார்த்தீங்களா? பால் குடிக்க வரலையா? டைம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா? சாயந்தரம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் உனக்கு தூக்கம்தான் இல்லையா? வாமா தங்கம், பட்டுக்கிளி, வா வந்து பால் குடி, வா. பார்க்குறத பாரு எப்படின்னு. இங்கே பாரு, பால் ஊற்றி வச்சுருக்கவா? எது என்ன இங்கே செக் பண்ணிகிட்ருக்கியா? இங்கே செக் பண்ணுறக்கா? ஒன்றும் இல்லை, அப்பா தான் பேக்கில் தான் போட்டு வச்சுருக்காரு. என்னடா பாலை குடி. எங்கே பால் ஊற்றி வச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? இங்கே பாரு, இங்கே இருக்குது, குடி, இது குடி. பார்த்தீங்களா, கண்டுக்காமல் போகிறேன். பாலை குடி பாப்பா. அப்புறம் எதுக்கு வெளியே வந்த? இப்போ எதுக்கு வெளியே வந்த நீயே தங்கம்? ஓ, குழந்தைங்கள கூட சீக்கிரமாக சாப்பிட வச்சிடலாம். போயாச்சு உள்ள. யாரும் வந்துடக்கூடாது கேட்டுக்கிட்டேன். ஏ பாப்பா, அவங்க போய் அடுத்த ஏரியாவுக்கே போயிட்டாங்க. நீ இப்போ ஓடி வந்து கத்திட்டுருக்குற. பாப்பா கிளி, ஏ பிங்கி, பாப்பா கிளி, இங்கே பாரு, திரும்பி பாரு. யார் போனாங்க ரோட்டில்? போன மாதிரி இருந்தது, வந்து பார்த்தா யாரையுமே காணுமே. சரி, இங்கேயே உட்காந்துருவோம். தங்கிட்டேன், நான் இங்கேயே தங்கிடுறேன்.
ஏன் எதுக்கு இப்போ வெளியில் போய் இப்படி கோவமாக உட்காந்துருக்கீங்க? ஏன் பாப்பா கிளி, எதுக்காக? என்னாச்சு? எதுக்காக இவ்வளோ கோவம்? என்னாச்சு? அம்மா கேள்வி என்னாச்சு? வா சாப்பிடல வா. வா இங்கே பாரு, சாப்பாடு பிசைஞ்சு வச்சுருக்கவா, இங்கே வா. காதே கேட்காத மாதிரி இருப்ப பாரு, எப்படி இப்படி பார்க்குறான் பாரு. பாப்பா கிளி, வா இங்கே வா. உடிய 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 வா இங்கே வா. பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கால். நிறைய பேர் கேட்பீங்க எப்போவுமே என்ன ஃபுட்டு சிக்கன் கால் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா குழைய வேக வச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர். சிக்கன் கால் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த வாரம் வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறது சிக்கன் கால் தான். அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு சூப்பு மாதிரி வேக வச்சு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இனி பாருங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கேன், மேடம் இனி எப்போ வருவாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துட்ருக்காங்கன்னு. பாப்பு, பிங்கிமா, தங்க பொண்ணு இங்கே வா. பட்டு நீ வரவே மாட்டாங்க, அவங்க அப்பா வர வரைக்கும் வர மாட்டாங்க. நானும் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், பாப்போம் எப்போ வராங்கன்னு பார்க்கலாம். கார சத்தம் கேட்டுருச்சு. அப்பா வந்துட்டாரா? கார சத்தம் வேற கேட்டுருச்சு. வண்டி சத்தம் கேட்குது. வந்துட்டாங்களாப்பா பாரு, வந்துட்டாரா? வாழை ஆடுது இப்போ தான். யாரும்மா வந்திருக்காங்க? வந்துட்டாரா? அப்பா அப்பா வந்துட்டார். இனி எனக்கு என்ன, தண்ணி குடிக்க போகுது. தண்ணி குடிச்சுக்க, தண்ணி குடிச்சுக்க. என்னாச்சு இன்னைக்கு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்க? அப்பா வந்து பூனைனாலுமே பிடிக்கிறது இல்லையா? வாயா பாப்பா. பூனை எங்க பூனை? பாவம் இல்லை, அது ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு. அம்முக்குட்டி வா நட, அது போனால் போயிட்டு போகுது. பூனை நாளைக்கு பிடிச்சிக்கலாம், சரியா? நாளைக்கு பிடிச்சிக்கலாமா? என்ன சாப்பிட்றீங்க பாப்பா கிளி? ஐஸ்கிரீம்னது பார்க்குறத பாருங்கப்பா. என்ன கேட்குறாரப்பா? வந்தோடனே ஐஸ்கிரீமா உனக்கு? அவ்வளோ சூடாக இருக்கா பாப்பா? கொடுங்க எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுங்க, ஐஸ்கிரீம் கொடுங்க. அப்படியா? ஏ பப்பு, பப்பு என்ன இப்படி உட்காந்துருக்க மேட் மேலே? ஏ பாப்பா கிளி, எதுக்கு இப்படி உட்காந்துருக்க? அப்பா வந்தால் தான் இந்த பாலை குடிக்கிறது. சரி குடிச்சு பாலை குடி. அங்கே பரவாயில்ல, ஈ இருந்தால் பரவாயில்ல, ஈ வந்தால் ஒரே ஓட்டு ஓடிடுறான்ப்பா. குடிச்சம்மா. ஏ பாப்பா கிளி, என்ன பார்த்துட்ருக்கீங்க? சரி, ஈ இருந்தால் இருந்துட்டு போகுது. ஐயோ, ஈ பிடிக்க போகிறீங்களா? அங்கே மொத்தத்தில் பால் வேண்டாம், அப்படி தானே? அழகு பொண்ணு. அப்பா வந்தாலுமே உனக்கு ஒரே ஜாலி தான் இல்லையா? என்ன இருக்குது அங்கே? என்ன இருக்குது ஃப்ரிட்ஜு மேலே? ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே சாப்பிடக்கூடாது, சரியா? எங்கே காணும் அப்பாவை? கூப்பிடுமா. உள்ளே போனார், இன்னும் வரல. கூப்பிட்டு போய் எங்கன்னு கேளு. இருக்க ஸ்டைலை பாரு எப்படின்னு. நம்மக்கிட்ட மட்டும் ஒன்றும் கேட்குறதில்ல. என் அம்முக்குட்டி,
பாப்பா பாப்பா கிளியா பாப்பா கிளியா. ஓ டயர்டாயிடுச்சு. எவ்வளோ நேரம்தான் நானும் வெயிட் பண்ணுறது. ஏன் பாப்பா வருவாருன்னு பார்த்தா இன்னும் காணோம். எப்போத்தான் வருவார் அப்பா? அப்போ தான் என்ன உள்ளே தான் இருக்காரு, கூப்பிடு. வந்துட்டார் பாரு, பாரு. அவ்வளோ நேரம் உட்காந்து கூப்பிட்டுட்டே இருக்கா, நீங்கள் வர மாட்டீங்களா? என்னது இது? என்ன வேணும்? எங்கே பாரு அப்பா அண்ணா வந்துட்டானான்னு பாரு. ஆ யார் வந்திருக்காங்க? என்னவாம்மா அப்பா? வாலாட்டத்தை பாரு, வாலாட்டத்தை. என்ன இதுக்கு ஓடி போய் உட்கார்ற? சரி, இன்னைக்கு உட்காந்து தான்ப்பா விளையாடணும். நீ யார் அப்பாவோட செல்ல பொண்ணா? பிங்கிமா, பிங்கிமா, நீ செல்ல பொண்ணா? செல்ல பொண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணா வேற வருவான். அண்ணா கிட்ட கொஞ்சம் விளையாடணும். அப்படியெல்லாம் இருக்கு. ஏன் பாப்பா? விளையாட்டு வரி எப்படி? ஜோ அப்பாவும் கூட சேர்ந்து குழந்தையாயிடுறாரு. ஏன் பாப்பா? எம்மூ கடி வந்துருச்சு. அதுக்குள்ள வால் கடி வந்துருச்சு. சாப்பிடலாமா பாப்பா? சாப்பிடலாமா? பசி வந்துருச்சு. சாப்பாடு போட்டு வச்சுட்டு அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன். சாப்பிடல. அப்பா வந்தால் தான் பசி வரும். அவங்க அண்ணாவை கூப்பிட்டுட்ருக்கான். அண்ணா வா அண்ணா. அண்ணா இப்போ தான் கண்ணாடி போட்டு எப்படி பாப்பா வந்து விளையாடுவான் அண்ணா? அண்ணா அது சும்மாப்பா, நடிப்பு. ஐயோ, எதுக்கு இப்படி பரிதாபமாக வச்சுக்கிற பாப்பா ரொம்பவுமே? என்னவோ என்னவோ காட்டுற பாப்பா. பூனை வேற எங்கேயோ கத்துது பாப்பா. பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். அதை ஃபோட்டோவில் விட நான் தான் அழகா இருக்கேன். ரெண்டு பேர் மூஞ்சி வச்சு பாருங்க, ஒரே மாதிரி இருக்காங்களா பாருங்க. இல்லை நான் தான் அழகு. ஒரே மாதிரி இருக்கீங்களா? இல்லை, நான் தான் அழகு. பனிக்குட்டி ராமசாமி. பனிக்குட்டி ராமசாமி. இல்லை போனா. எதுக்கு இப்படின்னு தான் தெரியல. விளையாட்டு இல்லையா இன்னைக்கு? ஓடியா அவ்வளோதான். இன்றைய நாள் நல்ல நாளாய் அமைந்தது. அனைவருக்கும் குட் நைட். ஏ பாப்பா, குட் நைட் சொல்லிடலாமா? ஏ தங்க பொண்ணு, குட் நைட் சொல்லிடலாமா? அவ்வளோதான், தூங்க போறியா? குட் நைட். ஏ பாப்பா கிளி. தங்க பண்ணு